அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் விட போகிறாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வந்த உடனே இதில் செலக்ட் ஆனவங்க ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பைலிஃப் ஜூனியர் பைலிஃப்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். 170 கொஷின் நடந்தது. சரிங்களா? 170 கொஷினுக்கு கட் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட்டில் விடுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 30 மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 30 மார்க்குக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. அந்த இன்டர்வியூவில் கொஷின் கண்டிப்பாக என்னென்ன கொஷின் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, இது மாதிரியான கொஷின் எல்லாம் நம்ம படித்தோம்னா இந்த இன்டர்வியூவில் நம்ம நல்ல மார்க் எடுத்து ஜாப் வாங்க முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது ஃபுல் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது. ஒன்றும் இல்லை பாருங்கள், நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாவே நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த 30 மார்க் தான். இந்த 30 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா மினிமம் 12 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? அதிலே சொல்லிட்டு இருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில் மினிமம் 12 மார்க் எல்லாருக்கும் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம மினிமம் மார்க் இடத்துல எந்த யூஸும் கிடையாது நமக்கு. இன்கேஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாவே நீங்கள் ஃபுல்லாக மைண்ட் செட்டில் எப்படி தெரியுமா இருக்கணும், 30க்கு 30 எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 30க்கு 25+ எடுத்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து ஜாப் வாங்குறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா ரொம்ப கம்மி வேக்கண்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கான்செப்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 30க்கு 30 வாங்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன படிக்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 30 மார்க்குன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? 30 மார்க் இன்டர்வியூவில் கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இன்டர்வியூவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேராச்சும் நம்மளே இன்டர்வியூ எடுப்பாங்க. சரிங்களா? அந்த 3 பேர் யார் யார் இருப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், சைக்காலஜிக்கலாக கொஷின் கேட்குறவங்க ஒருத்தரும் சைக்காலஜிக்கலாக கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படின்னா, இந்த நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்தீங்க, ஏன் இதுக்கு அப்ளை பண்ணீங்க, சும்மா அப்படியே பேசிக்கான கொஷின் கேட்குறவங்க. அவங்களாம் யார் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் நடப்பு நிகழ்வுகள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா, இப்போ வந்து என்ன ஹைகோர்ட்டில் என்னென்ன விஷயம் போயிட்டுருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன யார் இருக்காங்க, இப்படி அது மாதிரி பேஸ் பண்ணி கொஷின் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்குறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர். இன்னொருத்தர் யார் இருப்பா அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜிலிருந்து கொஷின் கேட்பாங்க. இந்த சப்ஜெக்ட் நாலேஜ்னா ஒன்றும் கிடையாது, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட நம்ம படிச்சு வச்சு அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. இந்த குறைஞ்சபட்சம் 3 பேர் இன்டர்வியூ இருப்பாங்க. அவங்க யாரும் சொல்லிட்டேன், சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் பேசிக் கொஷின் இந்த மாதிரி கேட்டு நம்மளால் ஒருத்தர் இருப்பார், சப்ஜெக்ட் நாலேஜ் கேட்குற மாதிரி. இது மாதிரி 3 பேர் பிரித்து தான் 30 மார்க் வந்து அவங்க ஒவ்வொருத்தர் தனித்தனியாக மார்க் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதில் பாருங்கள், இந்த சைக்காலஜிஸ்ட் இருக்கிற பற்றியா இவர் கேட்குற கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம எப்படி கொஷின் கேட்குறாங்க, அது எப்படி நம்ம உள்வாங்கி பொறுமையாக அது கரெக்டான ஆன்சர் ஆப்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறோம். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை நான் எல்லாமே போட போகிறேன். அது ஒன்றும் விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது. இந்த கரண்ட் அஃபேர்ஸும் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சிடணும். சரிங்களா? இப்படி படிச்சோனாவே இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக இதில் கொஷின் வந்து நம்மளுக்கு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியுது, அந்த ஃபியர் கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? அப்போது சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஐடியா இருக்குது, இது மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம படித்தா இன்டர்வியூக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அதுக்காக இப்போ இந்தியாவுடைய முக்கியமான 3 அங்கங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா 3 அங்கங்களில் ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகம், 2வது சட்டமன்றம், 3வது பார்த்தீங்கன்னா நீதித்துறை. இந்தியாவுடைய 3வது அங்கம் என அழைக்கப்படுவது எதுனா நீதித்துறை. சரிங்களா? நீதியை நிலைநாட்டக்கூடியது தான் நீதித்துறை. அந்த நீதித்துறையிலிருந்து கொஷின் இப்படிலாம் கேட்பாங்க. அது ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றத்தில் எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் கேட்ட அடுத்த செகண்ட் நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படின்ற ஒரு கருத்தை முதல்ல சொன்னது யார், அந்த கான்செப்டை முதல்ல சொன்னது யாருன்னு முன்மொழிந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா மாண்டெஸ்கியூ. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரேர் தான் இது மாதிரி கொஷின் கேட்குறது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீதித்துறைன்றது எப்படி இருக்கணும், ஒரு சுதந்திரமான அமைப்பாக தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்படின்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்க, முன்மொழிந்தது யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக இது மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கேட்கலனாலுமே ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது இதை நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் இந்த அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படின்ற கருத்தை முதல்ல முன்மொழிந்தது மாண்டெஸ்கியூ. செகண்ட் பாருங்கள், இப்போ உச்சநீதிமன்றத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட்டு, இந்த உச்சநீதிமன்றத்திலிருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கேட்கறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்லுவாங்க, அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். சரி, அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் அழைக்கப்படுறது உச்சநீதிமன்றம் தான். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது 1774. இடம் வந்து வில்லியம் கோட்டை. எங்கே இருக்குன்னா கல்கத்தா, வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் இருக்கிற கல்கத்தா. அங்கே வில்லியம் கோட்டையில் தான் பிரிட்டிஷ் நம்ம இந்தியா ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது முதல் உச்சநீதிமன்றம் அங்கே தான் உருவாக்குனாங்க. 1774. அது இது எப்படி, இதோடைய பேக்ரவுண்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, பேசிக்கான பாயிண்ட்ஸ். இது எப்படி உருவாக்குனாங்க, எந்த சட்டத்தின் உருவாக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா இது சின்ன ஒரு 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்கிற பாருங்க. 1765 வங்காளத்தின் ஆளுநராக இருந்தது ராபர்ட் கிளைவ் இருந்தார். சரிங்களா? ராபர்ட் கிளைவ் 1765 இருப்பார். 1772 யார் வருவான்னு பார்த்தோம் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு வருவார். வாரன் ஹேஸ்டிங் பிரபு. இந்த வாரன் ஹேஸ்டிங் பிரபு யாருன்னா வங்காளத்தின் தலைமை ஆளுநர். ராபர்ட் கிளைவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் ஆளுநர் மட்டும். வங்காளத்தின் தலைமை ஆளுநர்னு கேட்டாங்கன்னா 1772 வந்த வாரன் ஹேஸ்டிங் பிரபு. அவர் கொண்டு வந்த சட்டம் தான் ரொம்ப முக்கியமான சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வந்தார். ஒழுங்குமுறை சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் தான், இதன்படி தான், இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774 பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் ஃபார்ம் பண்ணாங்க. புரியுதுங்களா?
நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எது அப்படின்னா, எந்த சட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல்ல உச்சநீதிமன்றம் அமைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒழுங்குமுறை சட்டத்தை உருவாக்குனது யார், கொண்டு வந்தது யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1773. இதுதான் பாயிண்ட்ஸ். அப்போது உருவாக்கிட்டாங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் உச்சநீதிமன்றம். அதனுடைய முதல் தலைமை நீதிபதி யார் கேட்டாங்கன்னா, சர் எலிசா இம்பே. சரியா? சர் எலிசா இம்பே நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் கூட. அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவில் இருந்தது முதன்மையான 3 மாகாணங்கள் மட்டும்தான். கல்கத்தா மாகாணம், பம்பாய் மாகாணம், மதராஸ் மாகாணம் இப்படின்னு ஒரு 3 மாகாணங்கள் தான் இருந்தது. சரிங்களா? இப்படி இருக்கும்போது கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மதராஸில், பம்பாயிலும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்றம் இன்னும் 2 இடத்துலையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ மதராஸில் உச்சநீதிமன்றம் எப்போ ஃபார்ம் பண்ணான்னு கேட்டாங்கன்னா 1801. பம்பாயில் உச்சநீதிமன்றம் எப்போ உருவாக்கினான்னு கேட்டாங்கன்னா 1824. அப்போ ஃபஸ்ட்டு கல்கத்தா, 2வது மதராஸ், 3வது பார்த்தீங்கன்னா பம்பாய். இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சு வச்சுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூட்டாட்சி நீதிமன்றம் எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது? இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. கூட்டாட்சி நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 படி. இந்த இந்திய அரசு சட்டம் 1935 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அரசு சட்டம் 1935 தான் மெஜாரிட்டி பாயிண்ட்ஸ் அங்கிருந்து தான் எடுத்தார். சரிங்களா? 3ல் 2 பங்கு பெரும்பான்மையான இது தகவல்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்தோம். அப்போ சுதந்திர விடுதலைக்கு பிறகு, அதாவது சுதந்திர இந்தியாவில் உச்சநீதிமன்றம் எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 28, 1950. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. விடுதலைக்கு பிறகு இல்லை சுதந்திர இந்தியாவில் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது இப்போ தற்போது இருக்குது பார்த்தீங்களா? அப்போது எப்போ உருவாக்கணும்னு கேட்டாங்கன்னா நம்ம ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடுறோமா? ஜனவரி 2 நாள் கழிச்சு ஜனவரி 28 தான். ஜனவரி 28, 1950. அப்போ தான் சுதந்திர இந்தியா முதல் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த இடத்துலன்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி. ஃபஸ்ட்டு கல்கத்தாவில். சரிங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவில். விடுதலைக்கு பிறகு புதுடெல்லியில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள். அது எப்படி சொல்லுவாங்கன்னா 1+7 சொல்லுவாங்க. உட்பட 8. சரியா? அப்போ இவரும் சேர்த்து 8 பேர்னு அர்த்தம். அப்போ 1+7 தான் இருந்தாங்க நீதிபதியா. சரிங்களா? அப்போ தற்போது எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். சரியா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் அதெல்லாம். அப்போ உச்சநீதிமன்றத்தில் தற்போது எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்து வச்சுங்க. 33+1 சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. இந்த 1 யார் அப்படின்னா தலைமை நீதிபதி. 33 யாருன்னா நீதிபதிகள். தற்போது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் 33 நீதிபதிகள் இருக்காங்க, ஒரு தலைமை நீதிபதி. அப்போது தற்போது 34 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் எத்தனை பேர் இருக்கலாம் ஒரு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கலாம் அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன். உச்சநீதிமன்றத்தின் அதிகபட்ச நீதிபதி எண்ணிக்கை 36. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ். இது புக்கில் கூட இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போது உச்சநீதிமன்றத்தின் அதிகபட்ச நீதிபதி எண்ணிக்கை 36 பேர் இருக்கலாம். இருக்கிறது பார்த்தீங்கன்னா 34. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி தலைமை நீதிபதிகள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி நியமனம் பண்ணுறாங்க, அவங்களோட தகுதிகள் என்ன? சரிங்களா? அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி கொஸ்டின் தான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. டேரக்ட் மாட்டாங்க. இந்த நியமனம், தகுதிகள், எப்படி உங்களை நீக்கிறாங்க, எப்படி அவங்க ராஜினாமா பண்ணால் யார்கிட்ட லெட்டர் கொடுக்கணும், அது மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் இந்த மாதிரி இன்டர்வியூவில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் கேட்க மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நியமனம் பாருங்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் நியமிக்கிறாருன்னா குடியரசுத் தலைவர். மூத்த நீதிபதிகள் குழு பேர் கொலிஜியம். அவங்களோட ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். யார் நியமிக்கிறாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருன்னு சொல்லிடணும். அது தலைமை நீதிபதியாக இருந்தாலும் மற்ற நீதிபதிகள் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. ஆனால் மற்ற நீதிபதிகள் நியமனம் செய்யும்போது ஒரு கான்செப்டை அவர் குடியரசுத் தலைவர் எடுத்து செய்கிறார். அது என்னன்னா மூத்த நீதிபதிகள் குழுன்னு ஒன்று இருக்குது. அதை கொலிஜியம்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கொலிஜியம் என்ன சொல்லுதோ அதன்படி ஒரு நியமிக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த கொலிஜியம் பேஸ் பண்ணியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. கொலிஜியம்னா மூத்த நீதிபதிகள் குழு பேர் தான் கொலிஜியம்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் தகுதிகள் பாருங்கள். தகுதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதியாகணும் என்னென்ன தகுதிகள்? ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பதவி வகிச்சிருக்கணும். உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக இருந்திருக்கணும். சரிங்களா? அதில் அப்படி இல்லை அப்படின்னா 10 ஆண்டுகளாச்சு உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக வழக்கறிஞராக இருந்திருக்கணும். 2 பாயிண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. 5 ஆண்டுகள் ஒரு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10 ஆண்டுகள் ஏதோ ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு தகுதி. சரிங்களா? அது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், இவங்க சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்காங்க, இவங்கள உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியமிப்பார். இதுதான் விஷயம். இந்த 3 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போகிறது உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெறும் வயது, அதிகபட்ச வயசு எத்தனை வயசு வரையும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா 65. சரிங்களா? 65 வரையும் இருக்கலாம். இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க.
நெக்ஸ்ட் பாருங்கள் உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்கள் என்னென்ன, அவங்களுக்கு அதிகாரங்கள், அவங்க பவர் என்னென்ன இருக்குது உச்சநீதிமன்றத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீதி பேராணை, அதிகார வரம்பு, அதை சொல்கிற ஆர்டிகல் சட்டப்பிரிவு எத்தனை பார்த்தோன்னா 32. உச்சநீதிமன்றத்தோட நீதி பேராணை, அதை ரிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நீதி பேராணைக்கு சட்டப்பிரிவு ஆர்டிகல் என்ன அப்படின்னா 32. இந்த ஆர்டிகல் 32 தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பின், இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆர்டிகல் 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வர்ணிச்சது இந்த ஆர்டிகல் 32 தான். சரிங்களா? அப்போ நீதி பேராணைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இது பார்த்தோன்னா 124 147 வரை உச்சநீதிமன்றம் இருக்கலாம்னு சொல்கிறது 124 ஆர்டிகல். அதில் ஸ்டார்ட் பண்ணி 147 வரைக்கும் இருக்கலாம். அதோட அமைப்பு, அதோட அதிகார வரம்பு என்னென்ன, அதோட வேலை செயல்பாடுகள்லாம் என்னென்ன, அதெல்லாம் ஒவ்வொரு ஆர்டிகலாக சொல்லிட்டு வருவாங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு செயல்பாடுகளை சொல்கிற ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 124 147 வரைக்கும். இது நல்லா தெரிஞ்சுச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், நீதித்துறையானது, இந்த நீதித்துறை தான் இது. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து பிரித்தாங்க. நீதித்துறை வந்து நிர்வாகத்திலிருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. பிரிப்பதை சொல்கிறேன். எந்த ஆர்டிகல் படி பிரித்தான்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 50 படி தான் நீதித்துறையானது நிர்வாகத்துறையிலிருந்து பிரிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த உச்சநீதிமன்றத்தோட முடிவுகள் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். எல்லா உச்சநீதிமன்றம் தான் இந்தியாவுடைய உச்சபட்ச நீதிமன்றமே. அது கீழே இருக்கிறது என்னது உயர் நீதிமன்றம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்கள், அப்புறம் கீழே நீதிமன்றங்கள், அதெல்லாம் நிறைய இருக்கும். உச்சநீதிமன்றம் ஒரு சொல்லிச்சுன்னா அது எல்லா நீதிமன்றமும் செஞ்சு ஆகணும். சரிங்களா? ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய முடிவுகள் எடுத்துருச்சு அப்படின்னா அனைத்து நீதிமன்றங்களும் இது கட்டுப்படுத்தும் இதோட முடிவுகள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம். உச்சநீதிமன்றம் நினைச்சா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம். வேறு நீதிமன்றத்தில் இன்னொரு நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்யலாம். எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் உச்சநீதிமன்றம் நினைச்சா. எந்த ஒரு நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் அதை வழக்கை நான் எடுத்து அதை நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிச்சுன்னா அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வழக்குகளை ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். நம்ம நியூஸில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம். ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கிறது எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது, அங்கே வந்து வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு அந்த சரியான நீதி கிடைக்காது அப்படின்னு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருந்துச்சு, அப்படி இருக்குன்னு நினச்சி உச்சநீதிமன்றம் நினச்சிருச்சு அப்படின்னா அதை ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையை அந்த வழக்கை பார்த்திங்கன்னா இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு அது ஃபார்வர்ட் பண்ணிடும். அந்தளவுக்கு கேப்பபிள் எதுக்கு இருக்கிற உச்சநீதிமன்றத்துக்கு அந்தளவுக்கு இருக்குது. இந்த உச்சநீதிமன்றத்துடைய அதிகார வரம்பு, அமைப்பு, இது கண்டிப்பாக அதில் கொஸ்டின் தாங்க கேட்பாங்க. இன்டர்வியூலாமே அது மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு கேட்பாங்க. பாத்திமா பிவி. உச்சநீதிமன்றம் உருவாக்கி முதல் ஒரு பெண் நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா பாத்திமா பிவி. அப்போ இது எப்படின்னா பாருங்கள், அதாவது விடுதலைக்கு பிறகு தான் முதல்ல நம்ம பார்த்து ரிலீஸ் ஆகியம்பேல்னு ஒருத்தரை பார்த்துருப்போம். அது வந்து பிரிட்டிஷ் முதல் தலைமை நீதிபதி. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி தான். தலைமை நீதிபதி கிடையாது, முதல் பெண் நீதிபதி. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா H.J. கனியா. சரிங்களா? அங்கே தா வந்துட்டு இருக்குது, தா கிடையாது, கனியா. அது H.J. கனியா, ஹரிலால் ஜே கனியான்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி H.J. கனியா. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்போ இரண்டாவது தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரி. அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி H.J. கனியா, இரண்டாவது யாருன்னு கேட்டாங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரி. இப்போ 49வது. சரிங்களா? இதுக்கு முன்னாடிலாம் ஒரு கடைசி 3 கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தற்போது யார் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 49வது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா யூ லலித் இருந்தார். சரிங்களா? உதய் உமேஷ் லலித் தான் இருந்தார் 49வது. 50வது யார் இருந்தான்னு பார்த்தோம் அப்படின்னா D.Y. சந்திரசூட் இருந்தார். D.Y. சந்திரசூட் இதுக்கு முன்னாடி இருந்தது அவர் தான் 50வது. அவர் தனஞ்சய் யஷ்வந்த் சந்திரசூட், ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுங்க. தனஞ்சய் யஷ்வந்த் சந்திரசூட் தான் 50வது. இப்போ தற்போது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தற்போது பாருங்கள் 51வது இருக்குது. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எத்தனாவது நீதிபதினு கேட்டாங்கன்னா 51வது தலைமை நீதிபதி. அப்போது அவரோட பேர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு தான் இங்கே கொடுத்துருப்பாருங்க. இஃப் யூ நோ ஆன்சர் இட். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் தாராளமாக. நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட்ஸு. பொதுநல வழக்கு போடுவாங்க பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு கான்செப்டை முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு இந்த பொதுநல வழக்கு முதல்ல கொண்டு வந்தாங்க இந்த கான்செப்டே. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பயப்படாமல் எக்ஸாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், கண்டிப்பாக ஜாப் வாங்க முடியும். தொடர்ந்து படிங்க. நம்ம கையில் அப்பாயின்மெண்ட் வர வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக கிடைச்சிருன்ற மைண்ட் செட்லையும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக எப்பவுமே அது பாசிட்டிவாக முடிஞ்சால் பிரச்சனை கிடையாது, நெகட்டிவாக முடிஞ்சிட்டு அப்படின்னா நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். அதெல்லாம் இல்லாமல் கண்டினியூவாக படிக்கணும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் தான் உச்சநீதிமன்றம், வேறு எதுவுமே படிக்க தேவை கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் என்னென்ன, அப்புறம் கீழே நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், இதில் இருக்கிற பாயிண்ட்ஸு, அப்போ ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு வீடியோவில் நான் அடுத்தடுத்து போடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.